சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, குழந்தைங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க வாழ்ந்துகிட்டு இறக்கணும். அதற்காக தான் பாபா இந்த உடல்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சியை நமக்கு கொடுக்கறாரு. அதாவது வாழ்ந்து கொண்டே எப்படி இறப்பது அப்படிங்கிறத பாபா நமக்கு கத்துக் கொடுக்கறாரு. ஏன்னா நீங்க ஆத்மாக்கள் உண்மையிலேயே ஆத்மா வீட்டை சேர்ந்தவர்கள் தான், பரம்தாமத்தை சேர்ந்தவர்கள் தான். அங்கிருந்து உங்களுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. திரும்ப நம்மளுடைய வீட்டுக்கு போகணும். அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களை செஞ்சிட்டு இருந்தாலும், நடந்தாலும், போனாலும் பாபாவுடைய நினைவுலையே செய்யுங்க. அப்ப நீங்க ஆத்மா தூய்மையாக மாறிடலாம், திரும்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நீங்க ஆத்மாக்கள் வீட்டுல இருக்கும் பொழுது ஃபுல் சார்ஜ்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. முழு தூய்மையானவர்களாக இருந்தீங்க, எல்லா சக்தியும் நிறைந்தவர்களாக இருந்தீங்க. கீழே இறங்கி வரும் பொழுதுதான், உங்களுடைய நடிப்பை நடிக்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மால இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் போக ஆரம்பிக்குது. வண்டியை இயக்கும் பொழுது தானே பெட்ரோல் குறையுது, இயக்காம இருக்கும் பொழுது பெட்ரோல் ஃபுல்லா தானே இருக்கு. அது போல ஆத்மா வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க ஃபுல்லா இருந்தீங்க, கீழே இறங்கி வரும் பொழுதுதான் உங்களுடைய சார்ஜ் குறைய ஆரம்பிக்குது. இப்ப முற்றிலும் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த திரும்பவும் சார்ஜ் பண்றதுக்காக தான் இப்ப பாபா எல்லா ஆத்மாக்களையும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால நம்மளுடைய புத்தியினுடைய நினைவு பாபாவோட தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆத்மா ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் உலகத்துல ஒரு ஆபத்து வரும் பொழுது கடவுளை கூப்பிடுறாங்க, ஆனா பேரளவுக்கு தான் கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கடவுளுடைய நினைவு வர்றது கிடையாது. செல்வம், சொத்து இதனுடைய நினைவு தான் அவங்களுக்கு வருது. ஏன்னா இறைவனை தன்னுடைய தந்தை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க பக்தர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஞானம் கிடைச்சதுனால சரியா அவங்களால இறைவனை நினைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு பாபா. மேலும் பாபா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஆத்மாக்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இந்த உடல் அப்படிங்கிற ஆடையை நீங்க இங்கே விட்டுட்டு முதல்ல சாந்தி தாமத்துக்கு போகணும். அதற்கு இந்த உடல் அப்படிங்கிற ஆடையை நீங்க இங்க விட்டுடணும். எப்படி அந்த உலகத்துல சினிமா நடிக்க வராங்க, டிராமா நடிக்க வராங்க அப்படின்னா நடிப்பு நடிச்சு முடிச்சுட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வீட்டிலிருந்து எந்த ஆடையோட வந்தாங்களோ அதே போலதான் திரும்ப போறாங்க. அது போலதான் நீங்க ஆத்மாக்கள் மேலிருந்து எப்படி வந்தீங்களோ அதே போலதான் இப்ப நீங்க திரும்பவும் போகணும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் பாபா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சுபமான வார்த்தைகளை பேசுறீங்க. எல்லாருமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க லக்ஷ்மி நாராயணராக மாறுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இது சுபமான வார்த்தை தான், ஆனா அதற்கான செயலும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 1/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மை ஆகாமல் திரும்ப செல்ல முடியாது. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மையாக ஆகுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்? பதில்: குழந்தைகளே, வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறக்க வேண்டும். ஆகையினால்தான் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார். அதாவது வாழ்ந்து கொண்டே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். மேலே செல்வது என்றால் இறப்பதாகும். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இப்போது அங்கேதான் திரும்பி செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. இதில் கொட்டாவி விடக்கூடாது, தூங்கி வழியக்கூடாது அப்படிங்கிறாரு. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது.
முதலில் தங்களை ஆத்மாதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் ஷரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. சமஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. பதிவுகள் எல்லாமே ஆத்மால தான் இருக்கு. ஆத்மா சுதந்திரமானதாகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, பிறகு கிடைக்காது. நீங்கள் இந்த அமைதியில் அமருவதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. உண்மையான தர்மம், ஆத்மாவுடைய உண்மையான தர்மம் அமைதி தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அமர்ந்திருக்கீங்க. ஆனா இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆத்மானுடைய சுய தர்மமே அமைதின்னு புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் இயற்கையான அமைதி. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இந்த ஞான புத்தியில் இருக்கிறது. மற்றபடி இதில் ஹடயோகத்தினுடைய விஷயம் எதுவும் இல்லை, முற்றிலும் சகஜமாகும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மை ஆகாமல் செல்ல முடியாது. தூய்மை ஆக்குவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நம்ம தூய்மை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பாபாவை நினைச்சாதான் தூய்மை ஆக முடியும். நினைவு செய்து செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. நம்மளை தூய்மை ஆக்கிக்கணும் அப்படின்னா கடினமான விஷயம் எதுவுமே இல்லைங்கிறார். நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றாலும் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். அப்பொழுதுதான் நினைவின் மூலம் தூய்மையாக மாற முடியும். அங்கே அது தூய்மையான உலகமாகும். அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவும் இருப்பதில்லை. ஏனென்றால் அங்கே எந்த விக்கிரமமும் நடப்பதில்லை. சத்தியுகத்தில் எந்த விக்கிரம செயலும் நடக்காது. இங்கே நினைவின் மூலம் விக்கிரமத்தை அழிக்க வேண்டும். இங்கே நடப்பதை போல் அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகின்றீர்கள். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. ஆத்மா அபிமானி ஆகணும், அதற்கான பயிற்சி செய்யணும் அப்படின்னு அங்க அவசியம் கிடையாது. இங்க நம்ம செய்யற மாதிரி பயிற்சியை இப்போதுதான் செய்ய வேண்டும். பேட்டரியை இப்போதுதான் சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு மெதுவாக பேட்டரி டிஸ்சார்ஜ் குறைந்து கொண்டே போகின்றது இல்லையா? சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நடிக்க கீழே இறங்கி வரும் பொழுது திரும்ப நம்மளுடைய சார்ஜ் என்ன ஆயிடுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் இப்பொழுது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிறது. எப்படி சார்ஜ் ஆகுது? பாபாவை நினைவு செய்யும் பொழுதுதான் சார்ஜ் ஆகுது. சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆவதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கிறது? தூய்மை இழந்த ஆத்மா நம்ம தூய்மை ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது? ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. ஃபுல்லா இருந்தோம், நம்ம மேலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது ஃபுல் சார்ஜில் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? ஆத்மாவுடைய அந்த சார்ஜ் போக ஆரம்பிக்குது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. உடலோடு அங்க கிடையாது. வெறும் ஆத்மா புள்ளியாக தான் நம்ம அங்க இருக்கோம். சரீரம் இல்லை. எனவே இயல்பாக இறங்குவதற்கான, அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயமே அங்கே கிடையாது. மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும் இல்லையா? ஆத்மால இருக்கக்கூடிய அந்த சார்ஜ், அதாவது வண்டியில பெட்ரோல் எப்ப குறையும்? ஓட்டுனா தானே குறையும். அப்படியே இருந்தா பெட்ரோல் குறையாது. அது போலதான் ஆத்மா ஃபுல்லா இருந்தோம். நம்ம கீழே இறங்கி வரதான் என்ன ஆகுது? பவர் குறைய ஆரம்பிக்குது. மோட்டார் கார் நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா? மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகிறது இல்லையா? அந்த மோட்டார்லயாவது ஓடிட்டு இருக்கும் போது பேட்டரி சார்ஜ் ஆகுது. ஆனா ஆத்மா அப்படி கிடையாது. ஒரு முறைதான் இப்ப சார்ஜ் ஆகுது. இதை வச்சுதான் 5000 வருஷம் இந்த வண்டி என்ன ஆகுது? ஓடிட்டு இருக்குது. மோட்டார் ஓடினால் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறைதான் சார்ஜ் ஆகிறது. பிறகு நீங்கள் எங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் பொழுது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் அவர் பரம தந்தை என்பதை புரிய வைக்க வேண்டும். அவர் தான் நம்மளுடைய தந்தை. அவரை நினைக்கும் பொழுதுதான் நம்ம சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வைக்கணும்.
அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றன. ஏ பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் தந்தை, நம் குழந்தைகளாவோம். பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். எந்த விஷயத்தை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கேளுங்கள் அப்படிங்கிறார். ஏதாவது உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா, கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. முற்றிலும் சகஜமானதாகும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகிறது. பாபா அனைவருடைய பேட்டரியும் சார்ஜ் செய்து விடுகிறார். விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். வெள்ளம் வருகிறது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப வெள்ளம் வருது, ஆபத்து வருது, பூகம்பம் வருது அப்படின்னா அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானை தான் நினைவு செய்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது. யாருனே தெரியாம போய் அந்த நேரத்துல கடவுளை நினைக்கிறாங்கன்னா எப்படி நினைவு வர முடியும்? நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்துகள் தான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நினைவுக்கு வந்து விடுகிறது. ஏ பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் வெறும் சொல்லில் மட்டுமே ஆகும். வெறும் வார்த்தையால மட்டும்தான் சொல்றாங்க. பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம். இதை தெரிந்திருக்கவே இல்லை அவர்கள். அவர்களுக்கு சர்வவியாபி என்ற தலைகீழான ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா சரியான ஞானத்தை கொடுக்கின்றார். பக்தியின் துறை தனிப்பட்டதாகும். பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவாகும். பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகல். சூத்திரர்களின் பகல், சூத்திரர்களின் இரவு என்று சொல்ல மாட்டார்கள். இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது எல்லையற்ற இரவு அல்லது பகலாகும். இப்போது நீங்கள் பகலுக்கு செல்கின்றீர்கள். இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தி இப்பொழுது எல்லையற்றதில் சென்று விட்டது. சொல்ல போனால் தேவதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகிறது. திருமூர்த்தியின் தொழில் என்ன, இது வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்களுடைய செயல் என்ன அப்படிங்கிறது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்கிறார் பாபா. அவர்கள் பகவானையே ஆமை, மீனில் அல்லது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு போய் விட்டார்கள். பகவானும் மீன் அவதாரத்துல வந்தாரு, ஆமை அவதாரத்துல வந்தாரு, அவருக்கும் பிறப்பு இருந்தது அப்படின்லாம் காமிச்சிட்டாங்க. அதனால இந்த மும்மூர்த்திகளுடைய செயல்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறார் பாபா. ராதா, கிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அந்த மாதிரி ராதையாகவும் கிருஷ்ணராகவும் நீங்க ஆகணும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அது இப்போது முடிகிறது. பிறகு திரும்பவும் நடக்கும். இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்து கொண்டிருக்கிறது. உயர்ந்த படிப்பு இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நாம் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை தேகதாரிகள் என்றே புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். பிறகு எப்போது செல்வோம்? மேலே செல்வது என்றால் இறப்பது, ஷரீரத்தை விடுவதாகும். யார் இறக்க விரும்புவார்கள்? நீங்கள் இந்த ஷரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று இங்கே பாபா கூறியுள்ளார். அந்த இறப்புக்கு முன்னாடி, அதாவது நம்ம சாந்தி தாமத்துக்கு போறோம் அப்படின்னா அது இறப்பு. அந்த இறப்புக்கு முன்னாடியே இந்த ஷரீர உணர்வில் இருந்து நீங்க விலகி இருங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறப்பதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டிற்கு செல்வதற்காகும். இங்க நம்ம வந்திருக்கிறோம், பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா எதுக்காக? நம்மளுடைய வீட்டுக்கு திரும்ப போறதுக்காக. வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்போதுதான் கிடைக்கிறது. இந்த மரண லோகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். சத்தியுகத்தை தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது.
நாம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நம்ம ஆத்மா எல்லாம் இப்ப சீக்கிரம் நம்முடைய வீட்டுக்கு போகணும். முதலில் முக்தி தாமமான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரம் எனும் ஆடையை இங்கேயே விட்டுவிட வேண்டும். பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்றுவிடும். எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள், நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கெங்கே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள். அவங்க எப்படி வந்தாங்களோ அதே போல போறாங்க. நீங்களும் கூட இப்போது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் குறைவான தேவதைகளே இருக்கிறார்கள். இங்கேயே கணக்கில் அடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் மட்டுமே தான் இருக்கும். இப்போது தங்களை ஹிந்து என்று சொல்கிறார்கள். தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்துவிட்டார்கள். ஆகையினால் துக்கம் உடையவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்தியுகத்தில் உங்களுடைய தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்பொழுது கலியுகத்தில் தர்மம் கீழானதாக இருக்கிறது. நாம் எப்படி விழுந்தோம் என்று புத்தியில் வருகிறது. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை தான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கின்றார். மனா பவா என்று கூறுகின்றார். மனதால என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது கீதையின் வார்த்தையே ஆகும். சகஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய பாடசாலையாகும். இது உங்களுடைய பள்ளிக்கூடம். குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள் என்றால் தம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்வார்கள். எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த கல்லூரிக்கு வந்து அவங்க பிரின்சிபலா இருக்காங்க, ஈவன் அந்த கல்லூரிக்கு ஓனராகவே அந்த அப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பாவுடைய கல்லூரியில போய் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொல்வார்கள். அவருடைய தாய் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இருவருமே படிப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய தாய் தந்தையரின் கல்லூரி ஆகும், எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள். இருவருமே படிப்பிக்கிறார்கள். இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக படிப்பிக்கிறார்கள். பிரம்மா தத்தெடுத்திருக்கிறார் அல்லவா? இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்கள் ஆகும். பாபா ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பதில்லை. கல்பத்திற்கு முன் கூட இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் ஆழமான ஞானமாகிக் கொண்டே செல்கிறது. அந்த அளவிற்கு ஞானம் இருக்கிறது. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பி உள்ளது. அது ஒருபோதும் விநாசமாவதில்லை. ஆத்மா அழிவற்றது எனும் பொழுது அதில் உள்ள நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா காதுகளின் மூலம் கேட்டது. சரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு இருக்கிறது. சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதில் கிடைப்பதில்லை. ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா ரிட்டன் பதில் வரணும், செயல் செய்யணும் அப்படின்னா ஆத்மா உடல்ல இருந்தாதான். ஆத்மா உடலை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா எந்த செயலுமே என்ன பண்ண முடியாது, ரியாக்ஷன் பதில் கொடுக்க முடியாது. பேச்சு இருக்காது. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இந்த புருஷோத்தம யுகம் வரும்பொழுதுதான் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. இதில் தூய்மைதான் முக்கியமானதாகும். சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மையானவைகளாகும். அங்கே சரீரமே இல்லை. எங்க? சாந்தி தாமத்துல ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவதில்லை, ஃபுல்லா நம்ம அங்கே இருக்கோம். இங்கே சரீரத்தை எடுப்பதின் மூலம் மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டார் நின்று விட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? குறையாது இல்லையா? அப்படியே தானே இருக்கும். ஓட்டும் போதுதான் குறையுது. இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரேடியாக அணைந்து விடுவதில்லை. யாராவது இறந்து விட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள். பிறகு அது அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறார்கள். ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை, கம்ப்ளீட்டா போயிடுதில்லை, கொஞ்சம் இருக்கு, அது அழிவற்றதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காமச்சத்தையில் அமர்ந்து எரிந்து பஸ்வமாகி விட்டார்கள்.
பிறகு இவர்களை விழிக்கச் செய்கிறேன் என்பதை பாபா தெரிந்துள்ளார். முற்றிலும் தமோ பிரதானமாக இருந்தவர்களை இறந்தவர்களைப் போல் ஆகிவிட்டார்கள். முற்றிலும் தமோ பிரதானமாக இறந்தவர்களைப் போல் ஆயிட்டாங்க. அப்படிதான் நீங்களும் இருந்தீங்கிறார் பாபா. பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. மனிதர்கள் ஒரு காசுக்கு கூட மதிப்பு இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்கும் உதவுவதில்லை. பெரிய மனிதர்களின் சாம்பலாக இருந்தாலும் ஏழைகளுடையதாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சாம்பல் பயன்படுறது இல்லைங்கிறார் பாபா. பெரிய மனிதர்களின் சாம்பல் உதவும், ஏழைகளுடையது உதவாது என்பது இல்லை. யாரா இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. சிலர் எரிக்கிறார்கள், சிலர் சுடுகாட்டில் புதைக்கிறார்கள், பாரசீகர்கள் கிணற்றில் வைத்து விடுகிறார்கள். பிறகு பறவைகள் அந்த கரியை, உடலின் கரியை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு மீதி உள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகின்றன. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகிறது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க உடலை விடணுங்கிறார் பாபா. நீங்கள் வந்திருப்பதே சரீரத்தை விட்டு விட்டு வீட்டிற்கு செல்வதற்கு, அதாவது இறப்பதற்கு ஆகும். நம்ம பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறது எதுக்காக? இறக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷியோடு செல்கின்றீர்கள். யாராவது இறக்கிறத சந்தோஷமா எடுத்துப்பாங்களா என்ன? ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம எங்க போறோம் அப்படின்னு. அதனால குஷியா இந்த உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவுல இருக்கீங்கிறார் பாபா. யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள். பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருப்பார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு விடுகிறோம். பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தி என்ன நினைக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. பாபா நினைவோடு சரீரத்தை விடணும். அந்துமதி சோகதின் பாபா சொல்றாரு இல்லையா, அது போல பாபா நினைவோட சரீரத்தை விடணும். இதுதான் உங்களுடைய முயற்சி, குறிக்கோள். ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது. பகவான் படிப்பிக்க வேண்டி இருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக இருக்கும். கடவுளே படிப்பிக்கிறாருன்னா அப்ப அந்த படிப்பு பெருசா தானே இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய பலனும் உயர்வாக தானே இருக்கும். இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணனாக வேண்டும் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகணும். இவர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் தெய்வீக தேவதைகளாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. திருமூர்த்தியில் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறார் பாபா. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? அதனாலதான் அந்த சித்திரம் வைக்கப்பட்டிருக்கு. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. பிரம்மாவிற்கு 8 கைகள் 100 கைகள் காட்டுகிறார்கள் என்றால் பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் சித்திரங்களை உருவாக்கி விட்டார்கள். பிரம்மாவுக்கு 100 கை 1000 கை கூட காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் யாரு? பிரம்மாவுடைய குழந்தைகள் தான் அவருடைய கரங்களாக காமிச்சிருக்கிறாங்க படங்கள். மற்றபடி இவ்வளவு கைகளுடைய மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன? ராவணனுடைய 10 தலைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அப்படி மனிதர்கள் யாரும் இல்லை. 10 தலையுடைய மனுஷங்கள்லாம் யாரும் கிடையாது. இது ஏன் 10 தலையை காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. 5 விகாரம், ஆண்களிடம் இருக்கக்கூடிய 5 விகாரம், பெண்கள் இருக்கக்கூடிய 5 விகாரம், ரெண்டுமே சேர்ந்துதான் ராவணனுக்கு 10 காமிச்சிருக்காங்க. இதை பாபா தான் நம்ம புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் புரிந்திருக்கவில்லை. இது கூட விளையாட்டாகும். இது எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியவில்லை. பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். அதுவும் எப்போதிலிருந்து? எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கின்றார். அவர் டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். என்னுடைய அப்பாவே எனக்கு டீச்சரா இருக்காரு, எனக்கு அப்பாவே குருவா இருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு குஷியா நீங்க இருக்கணுங்கிறார் பாபா. இந்த அருங்காட்சியகம் போன்றவைகளை யாருடைய வழிகாட்டுதலின் படி திறக்கின்றீர்கள்? பாபா சொல்றாரு, மியூசியம் எல்லாம் திறக்கிறீங்க இல்லையா, அது யாருடைய கைடன்ஸ் படி நீங்க திறக்கிறீங்க? இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். நிறைய குழந்தைகள் பாபாவின் வழிகாட்டுதலின் படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய மியூசியம் எல்லாம் பாபா சொல்ற மாதிரி திறக்கிறாங்க.
பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வையுங்களேன் என்று மக்கள் கேட்கிறார்கள். இவருடைய உடல்ல பகவானே வராரு, அவருடைய மகா வாக்கியம்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மூலமா எங்களுக்கு கடவுளுடைய காட்சியை காட்டுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களாம். அதுக்கு பாபா சொல்றாரு, அட நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சிறிய புள்ளியின் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியமே இல்லையே. அதே போலதானே அவரும் இருப்பாரு அப்படிங்கிறாரு. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளவு பெரிய சரீரம் நடக்கிறது. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடம் இல்லை, ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடமும் இப்ப கிடையாது. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தீர்கள். முன்பு எப்போதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமா பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்தித்து வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். ஏன்? இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்காக உங்களை ஒவ்வொரு கல்பமாக நாங்க சந்திச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்வார்கள். பாபா சொல்கிறார், நல்லது, நல்லதை பேசுகிறீர்கள். ஒரே விஷயத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க. என்னன்னு? நம்ம லக்ஷ்மி நாராயணர் ஆவோம் அப்படின்னு சொல்லி. பாபா என்ன சொல்றாரு? நல்லது, நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய வாயில குலோப் ஜாமுன் சொல்றாரு. எல்லாரும் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், சுபமான வார்த்தைகளை பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாரு பாபா. இப்போது முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. நல்ல வார்த்தைகளை பேசுறீங்க, ஆனா அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக ஆக மாட்டார்கள். பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? சத்திய நாராயணனுடைய கதையும் இருக்கிறது. அவர்கள் கதை சொல்கிறார்கள், ஆனால் புத்தியில் எதுவும் வருவதில்லை. அது சாந்தி தாமம், நிராகார உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்வீர்கள். சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரு பாபாவே ஆவார். நீங்கள் யாருக்கும் புரிய வைக்கின்றீர்கள் என்றால் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்வீர்களா என்று கேளுங்கள். ஆத்மாவை தன்னுடைய வீட்டிற்கு அஷரீரி தந்தை தான் அழைத்து செல்வார். இப்போது பாபா வந்துள்ளார், அவரையும் தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கிறேனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகின்றார். ரதமும் இருக்கிறதல்லவா? அவருக்கு உடல் இல்லை இல்லையா? அப்ப அவர் வர்றதுக்கு ஒரு ரதம் இருக்கு. ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடைய ஆத்மாவும் இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு உடல் அப்படிங்கிற ரதத்துல ஒவ்வொரு ஆத்மா பிரவேசமாகுது. அது போலதான் சிவபாபாவுக்கு ஒரு ரதம் யாரு? பிரம்மா பாபாவுடைய உடல். அந்த ரதத்துல சிவபாபா பிரவேசம் ஆகிறாரு. எந்த ரதத்துல ஆத்மா போனாலும் 2 புருவங்களுக்கு மத்தியில தான் ஆத்மா போய் அமருது. பாபா புருவங்களுக்கு மத்தியில் அமருவார். அதே போலதான் சிவபாபாவும் 2 புருவங்களுக்கு மத்தியில அமர்றாரு. மிகவும் சகஜமாக புரிய வைக்கின்றார். தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் ஒரு பாபாவே ஆவார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. பாபாவுக்கு எல்லா குழந்தைகளுமே சமமானவர்கள் தான். அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நடிப்பு இருக்கிறது. இதில் யாரும் குறுக்கிட முடியாது. அவங்கவுங்களுடைய நடிப்புல யாரும் குறுக்கிட முடியாது. யார் யாருக்கு என்ன நடிப்பு கிடைச்சிருக்கோ அது அவங்கவுங்க என்ன பண்ணி ஆகணும்? ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறார் பாபா. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியில் இருந்து 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, இந்த ஷரீரம் எனும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். இரண்டாவது, இரட்டை கிரீடதாரிகள் ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ, என்ன லட்சியம்? லக்ஷ்மி நாராயணர் ஆவோம் அப்படின்னு சுப வார்த்தைகளை சொல்றீங்களோ அது போல் முயற்சி செய்ய வேண்டும்.
வரதானம் நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. நன்மையே இல்லாத எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம்: சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார்கள், கெடுதல் செய்கிறார்கள், அவதூறாக பேசலாம். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது இதுவே ஞானி ஆத்மாவின் செயலாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலேயே பார்க்கின்றார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அனைவர் மீதும் நன்மை செய்வதே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எண்ணத்தாலும் தீமை கூடாது. ஸ்லோகன்: மன்மனாபவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறியலாம். மன்மனாபவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை, அதாவது மனநிலையை கண்டறியலாம். இப்போ அதுக்கு தகுந்தாறு போல அவங்க என்ன விருப்பத்தோட வந்திருக்காங்களோ அதை நம்மளால என்ன பண்ண முடியும், பூர்த்தி செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.